அப்பா டேய் வைஜெயந்தி, அப்பா வாங்க என்னடா? வாங்க அப்பா சீக்கிரம் வாங்க. ரொம்ப சந்தோஷமா சீக்கிரமே வர. நீங்க ரெடி ஆகுங்க. அம்மா நீயும் தான், அண்ணா நீயும் தான், இருக்கிறதுலயே நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா. போ டேய் போ. என்னடா ஏன் படபடன்னு இருக்க? என்ன விஷயம்? வா உட்கார்ந்து பேசலாம் வா. ஐயோ அப்பா, உட்கார்ந்து பேசுற அளவுக்குலாம் டைம் இல்லப்பா. இப்பதான் பெரிய சீனை முடிச்சிட்டு வந்திருக்கேன். பேச வேண்டியதே அங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் அவ்வளவு தூரம் பேச முடியாதுப்பா. அந்த டிராமாவை வீடே நம்பி இருக்கு. என்னடா அது? எல்லாருமே அங்க ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போனோம்னு வெச்சுக்கங்க, அவ்வளவுதான். அவங்க எல்லாருமே இப்ப நம்ம பக்கம் தான். அப்ப போங்கப்பா, நீங்க போய் பட்டு வேஷ்டி கட்டிட்டு வாங்கப்பா. அம்மா நீ ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா. ஏய் இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? இருக்கிறதுலயே நல்ல பேண்ட் ஷர்ட்டா போட்டுட்டு வா. போ. டேய் என்னடா இன்னும் வந்த விஷயத்தையே நீ சொல்லல? நாம பரந்தாமனுக்கு அந்த பொண்ணு உமாவை போய் பொண்ணு கேட்க போறோம். முடிஞ்சா இன்னைக்கே நிச்சயதார்த்த தாம்பூலம் மாத்திட்டு வந்துடலாம்ப்பா. வேண்டாம் வேண்டாம், வேணும்னா நானே மந்திரம் சொல்லி தாலியே எடுத்து கொடுத்துறேன். வீரமணி சிவஞானம் தலைமையில இன்னைக்கே கல்யாணம் கூட பண்ணிடலாம்ப்பா. நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் ரெடி ஆயி வாங்கப்பா. போங்க. என்னம்மா என்ன ஆச்சு? என்னமோ அந்த எம்எஸ் சில்க்ஸ் சம்பந்தம் ஏதோ சொன்ன, அவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண போறாங்கன்னு. என்ன ஆச்சு? ஐயோ அதெல்லாம் முடிஞ்சு போன கதைப்பா. மாப்பிள்ள வந்த வழியை தெரிச்சு ஓடி போயிட்டான்பா. எங்க மேல போக வேண்டியது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு. இந்த பொண்ணு வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டான்னு இவங்க கைராசி முகராசி எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு தெரிச்சு ஓடிட்டான்பா. மறுபடியும் என்னதாமா ஆச்சு? என்னப்பா சொல்றது, அவங்க நிச்சயம் பண்ணணும் தான் முடிவெடுத்திருக்காங்க. அதுக்குள்ள மாப்பிள்ள சார் வந்துட்டு இருந்த வண்டி ஸ்கேட் ஆகி கீழே விழுந்துட்டார் போல. அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சோகத்துல மூழ்கி உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல அந்த இளங்கோ, அப்புறம் கிழவி, இப்போ முதலுக்கே மோசம். அந்த எம்எஸ் சில்க்ஸ் அப்படியே நடைய கட்டிட்டாங்க. வேற என்னப்பா பண்ண முடியும்? ஆனா செம்ம ஸ்கிரீன் பிளே. நான் ஒண்ணுமே பண்ணாம காத்து நம்ம பக்கம் வீசுதுப்பா. அந்த வீட்டுக்கு போய் எல்லார் முன்னாடியும் என் நாத்தனார் போல வராதுன்னு அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணி ஓடி போன அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நார கிழிச்சிட்டு வந்துட்டேன். சரியான டைமிங் பா. இப்ப நம்ம இறங்கி கொடுத்து பொண்ணை கேட்டு அப்படியே அள்ளி போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பரந்தாமன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். உங்க கனவெல்லாம் பலிக்கும்பா. என்னம்மா நீ சொல்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்க. முதல்ல ஏதோ ஒரு ஆள் செத்து போயிட்டாங்கன்னு, இப்போ மாப்பிள்ளைக்கே ஏதோ அடிபட்டு போயிடுச்சுங்கிற. சரியில்லையே. அந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணா இருப்பாளோ? அவளை நாம கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்து நம்ம வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா? வேண்டாமா, ஏற்கனவே ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடக்கான். இன்னொருத்தனை பள்ளி கொடுக்க நான் தயாராலம்மா, பயமா இருக்கு. வேண்டாமா. ஆமாங்கண்ணே, சில பொண்ணுங்களுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கும். மூல நட்சத்திரம் நிர்மூலமாக்கிடும். அவுட்ட நட்சத்திரம் மட்டும் இருந்தா தவிட்டு பானை கூட தங்கமா மாறிடும். எல்லாம் பெரியவங்க தெரியாமலா சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு ஜாதகத்துல ஏதோ கோளாறு இருக்கும் போல தோணுதுமா. செவ்வாய் தோஷம், நாகதோஷம் எதுவானாலும் இருக்கலாம். நாளைக்கே அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா வீட்டில் இருக்கிற ஆணி வேற ஆடி போயிடுச்சுன்னா? எதுக்கு சொல்றேன்னா, சில பொண்ணுங்க தாலி முடிச்சு வரும்போது இருக்கிறவங்க தாலி நிலைக்காம போயிருமா. நானும் அம்மாவும் சுமங்கலியா இருக்க வேணாமா? வைஜெயந்தி, அப்பா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா? அப்பா ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோன்னு நினைக்கிறேன். அப்பா என்னப்பா? என்னம்மா இந்த பேச்ச ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி நடக்குது? வேணா விட்டுருவோமே. எதுக்கு தேவையில்லாத வம்பு? என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னம்மா, எலெக்ஷன் வருது இல்ல, நிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல, இருந்தா தானே யோசனை பண்ண முடியும். ஒருவேளை அந்த சிவஞான சென்டிமெண்ட் அஸ்திரம் போட்டு என்ன காலி பண்ணிடுச்சுன்னா அப்புறம் எதுக்குறதுக்கு ஆளே இல்லாம போயிடும். அப்பா அம்மா
உங்க 2 பேருக்கும் அறிவே இல்லைன்னு இப்பதாம தெரிஞ்சது. ஏதோ அந்த பொண்ணு சென்டிமெண்டா ஒத்து வரல, அவ்வளவுதான். அதுக்காக நமக்கும் அப்படிதான் இருக்கும்னு அர்த்தமா என்ன? எல்லாமே இயல்பா நடந்த ஒரு விஷயம் தானப்பா. மாப்பிளைக்கு அடிபட்டது, அந்த பாட்டி செத்து போனது, இந்த மாதிரி இயல்பா நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா நீங்க 2 பேரும் என்னமோ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல போய் ராசி ஜாதகம் ஜோசியம்னு பேசாம கிளம்பி வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா, ப்ளீஸ்பா. சரி, நீ கூப்பிடுற வரோம். குழப்பம் ஒன்றும் வந்துடாது இல்லை? எடே, எதுக்கு நாம பேசி முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம ஐயர்கிட்ட சொல்லி ஆயுசு கெட்டியா இருக்கிறதுக்கு ஒரு பூஜை போட சொல்லணும். ஏய், நீ சுமங்கலி பூஜை போடுறீ, பார்த்துக்கோ. சரிப்பா, டைம் ஆச்சுப்பா, கிளம்புங்க. கிளம்புங்க. இருமா, நானும் சேலம் மாத்திட்டு வந்துடுறேன். போடா. இந்த உமாவோட ஜாதகத்தை ஏற்கனவே என்கிட்ட காமிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கலஸ்தர ஸ்தானா கலவரமாவில் இருக்கு. நல்ல வேலை, நிச்சயத்துக்கு முன்னாடியே அந்த மாப்பிள்ளை உசுரோட தப்பிச்சு போனா. குடும்பத்தோட காலியாயிருப்பாங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏய், நானா சொல்லிட்டு இருக்கேன்? ஜாதகம் சொல்லுது, ஜாதகத்துக்கு இருக்கிற கட்டம் சொல்லுது. இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமா உலகத்திலே இந்த 5 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தன் நம்ம காந்தி வீதியில இருந்தான். அட பாவமே, அவனு போன வாரம் லாரி கடியில வீல விழுந்து செத்து போயிட்டான். என்னத்த செய்ய? உங்களை வாயை முட்டு வேலையை பாக்குறீங்களா? சரி மாப்பிள்ள, நீ கொஞ்சம் பேசாம இருங்க. மூடிட்டோம்பா. அப்பா, அப்பா உள்ள வாங்கப்பா. ஏங்க வாங்க உள்ள. இருடி, இதே வீட்டில் வச்சானே என் பையன் சடவை ஒன்று செருப்பால் அடித்தான். என்னைய அவமானப்படுத்தி பேசினாங்கல்ல, நான் எப்படி உள்ள வர்றது? அப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்லப்பா, எதுக்கு தயங்குறீங்க? ஏனு அப்பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? கல்யாணம் மட்டும் நடந்துடுச்சுன்னா நீங்க நினைச்ச எல்லாமே நடந்துரும்பா. வாங்கப்பா. வைஜந்தி இவ்வளவு தூரம் கூப்பிடுறல்ல, வாங்க. சரி, போ போ போட போ. வாங்க வாங்க வாங்க. அம்மா வாங்கம்மா, வாங்க. அப்பா வாங்கப்பா, உள்ள வாங்க. வாங்கப்பா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்ல விஷயம்தான். என்னடா இவ வந்தோன்னு வேலை சொல்றாளேன்னு நினைக்காம கிச்சன்ல வறுத்த சேமியா ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஜவ்வரிசியும் கூட இருக்கு. நீங்க தான் சமையல்ல கிங் ஆச்சே, உங்க கையால பாயசம் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நல்ல விஷயத்துக்கு முதல்ல எல்லாரும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவாங்க. என்ன புரியாததை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இது பாருங்க, நம்ம வீட்டுக்கு களங்கம் அவமானம் வர நான் அனுமதிப்பேனா? சொல்லுங்க. என்னதான் விரோதம் மனக்கசப்பு இருந்தாலும்
பொண்ணு கொடுத்த இடம்னு அப்பாவுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? இந்த பாரு சிவஞானம், என் பொண்ணு வார்த்தைய நான் மீறினதே கிடையாது. நம்ம வீட்டில் அவ வச்சதான் சட்டம். அவ தானே செல்ல பிள்ளை, ரொம்ப கைராசிக்காரி, பெரிய ராசிக்காரி. அவ பிறந்த உடனே தான் நான் பங்களா ஒன்று கட்டினேன். ஒரு காரில் போயிட்டு இருந்தவன் இன்னைக்கு 7-8 காரில் போறேன்னா அதுக்கு இவ தான் காரணம். இப்போ கூட நமக்குள்ள பழைய விரோதம், பகை, இந்த எலெக்ஷன் பிரச்சனை, மோதல் கீதல் இதெல்லாம் இருந்தா கூட என் பொண்ணு ஒரு விஷயம் ஆசைப்பட்டா அதை வேண்டான்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. மீனாட்சி, நீ தான் இந்த வீட்டு நிர்வாகத்தை எல்லாம் பார்த்துக்கிறேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கா. அவளையும் தாங்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் உன்னை பற்றி பேசாத நாளே கிடையாதும்மா. வாயோயாமல் பேசிக்கிட்டே இருப்பாம்மா. எங்கள் மாமியார் அப்படி பார்த்துக்கிறாங்க, மீனாட்சி என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாங்க, இதே தான் பேசுவா. எனக்கு மனசுக்குள்ளே எதையும் வச்சு பேச தெரியாதுங்கண்ணு. மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காம டக்குன்னு எதா இருந்தாலும் அப்படியே கொட்டிடுவாங்கண்ணு. உமாவுக்கு கல்யாண பேச்சு பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. பேச்சு எடுக்கும்போதே அண்ணனுக்கு கேட்டு பார்க்கலான்னு வைஜந்தி ஆசைப்பட்டா. வீட்டில் இதை பற்றி பேசினப்பவே இந்த பயலுக்கு பேசலாமேன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் தான் அந்த MS சுப்பிரமணியம் அவங்க வீட்டில் சம்பந்தம் பேச போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களும் பெரிய குடும்பம்தான், வசதியான குடும்பம்தான். பார்த்தேன், அவரையும் ஒரு நாள் பார்த்தேன். எங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாம் நீங்கள் என்ன சிவஞான சம்பந்தி தானே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னாங்க. நாம் இந்த வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியுமா என்ன? சரி, அதை விடுங்க. என் பொண்ணு வந்து வீட்டில் சொன்னா அதான் சொன்னேன். ஆமாங்க, நீங்க இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். அது ஒண்ணு இல்ல தம்பி, விட்டு போன சம்பந்தத்தை மனசு விட்டு போன நேரத்துல பேசலாம் தான் நாங்க வந்திருக்கோம். வேற என்ன? இவ்வளவு நடந்திருந்தோம் எங்க அப்பா பெரிய மனசு பண்ணி நம்ம உமாவை மருமகளை ஏத்துக்க தயாரா இருக்காரு. அதனாலதான் முறையா பேசி நின்னு போன நிச்சயதார்த்தத்தை அதே டைம்ல நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. நாங்களும் 2-3 நாள் போகட்டும்னு சொன்னோம். வைஜந்தி தான் கஷ்டம் இருக்கும் போதே சந்தோஷமான செய்தி சொன்னா எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்கன்னு சொன்னா எங்களை கையோட இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் பேசி முடிச்சிடலான்னு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். அதான் கேள்விப்பட்டேன். முதல் நிச்சயம் தட்டு மாத்திர வரைக்கும் போய் நின்று போச்சு. நாங்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பாட்டி செத்து போயிட்டாங்க, அதான் காரணம், அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அப்படி பார்த்தா அந்த வீட்டில் 10-15 கிழவிக இருக்கேன். அது கூட வரிசையாக பாடம் கட்டுறதுக்கு தான் ரெடியாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு காரணமா? சும்மா ஏதோ ஒரு சாக்கு போக்கு, வேடிக்கையை சொல்கிறது இதெல்லாம். அப்புறம் பைக்லேருந்து விழுந்துட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறது. சிவஞானம், இந்த உலகத்துக்கு தேவை பணம் தான்ப்பா. அதான் முதல் பார்த்துக்கோ. இந்த பாரு, உங்கள் வீட்டில் கை நினைக்கலான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உங்களோட வசதியானவங்க மாட்டியிருப்பான். சீர்சனத்தையெல்லாம் செமத்தியாக செய்கிறேன்னு சொல்லியிருப்பான். என்ன பண்ணுவாங்க? தலையாட்டியிருப்பாங்க. அதான் உள்டாவா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. பாரு, இங்க பாரு வைஜெயந்தி, எதுவா இருந்தாலும் இப்ப முடிவெடுக்க வேண்டாம். நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பெரிய மனசு வந்து இங்க பொண்ணு கேட்க வந்தது சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனா நின்னு போன நாள்ல நிச்சயம் நடக்கிறதே இப்ப முக்கியம் கிடையாது. வாழ்க்கை முழுக்க உமா நல்லபடியா இருக்கணும், அதுதான் ஆழமான விஷயம். அண்ணி சொல்றதுதான் ரொம்ப சரி. தொடர்ந்து நடந்த எல்லா சம்பவங்களுமே எங்க மனசை ரொம்ப கிழிச்சு போட்டிருக்கு. இப்ப ஒரு குழப்பமான மனநிலையில தான் நாங்க இருக்கோம். இன்னொரு தப்பான முடிவு எடுத்தா அவ்வளவுதான், எங்க உமாவோட வாழ்க்கையே சங்கடமாயிடும். என்னக்கா அக்கா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நம்ம உமா எப்படி வளர்ந்தா, எவ்வளவு செல்லமா வளர்ந்தா எல்லாம் எனக்கு தெரியும்க்கா. அவ மேல ஒரு தூசு தொம்ப விழுந்தா கூட அண்ணன் தம்பிங்க யாரும் தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. என்னமோ இதெல்லாம் புதுசா பொண்ணு எடுக்க வந்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம்க்கா. நீங்க இதெல்லாம் எங்க கிட்ட சொல்ல வேண்டாக்கா. இங்க பார் வைஜெயந்தி, நீ இந்த குடும்பத்தோட ஒன்றி போயிருக்க. இப்போ உனக்கு ஒரு வாரிசும் வரப்போகுது. ஆனா உமா உன் குடும்பத்துல
எந்த அளவுக்கு செட் ஆவான்னு தெரியல. இந்த வாருமா, அந்த எம்எஸ்எல் சுப்பிரமணியத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் நான் சளைச்சவன் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எல்லாம் மேலே மேலே தான், ஒருபடி மேலே தான். என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தினம் தினம் மாறி மாறி வர்றானுங்க போகிறானுங்க. இவ தான் ரொம்ப பிடிவாதமா. நான் வாழ்க்கப்பட்ட இடத்துல தான் என் அண்ணனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு பிடிவாதமாக சொல்லிட்டா. எனக்கு உயிருக்கு உயிரான பொண்ணு, அவள் பேச்சை தட்ட முடியல. அதான் இப்படி இறங்கி வந்து பொண்ணு கேட்குறேன். இல்லை வைஜெயந்தி, இது சரியா வருமானு எனக்கு தோணல. எந்த குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நாளும் ஒத்து போகாது. ராஜேந்திரனுக்கும் உனக்கும் நடந்த கல்யாணம் அது ஒரு நிர்பந்தத்தினால நடந்தது. ஆனா உமா கல்யாணத்தை யோசிச்சுதான் செய்யணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்ய முடியாது. என்ன மாமா நீங்க இன்னும் என் பழைய விஷயத்தையே பேசிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இங்க வந்த எல்லார் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. ஆத்திரமோ ரோஷமோ அது எத்தனை நாளைக்கு? நம்ம 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 உமாவுக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க மாமா. உங்களுக்கு வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது. நீங்க எதுக்கு மாமா வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இத பாருங்க, நம்ம உமாவை நான் கஷ்டப்பட விட்டுருவேனா? நான் இங்க எப்படி வாழறேனோ அதே மாதிரி தான் உமாவும் அங்க போய் நல்ல வாழ்க்கை வாழ்வா மாமா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க மாமா. இந்த குடும்பத்து மேல ஆரம்பத்துல இருந்தே அன்பும் அக்கறையும் நான் அதிகமா வச்சிருக்கேன் மாமா. நான் எது சொன்னாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும் மாமா. வைஜெயந்தி, உன் மேல சந்தேகப்படலம்மா. உமா வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். அத்தை, என்னத்த நீங்க இதுக்கு மேல என்னத்த கஷ்டம் வரப்போகுது? நாம இப்ப இருக்கிற நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. முதல்ல அவங்க பானு அண்ணனோட சேர்த்து வச்சு பேசினாங்க. இப்போ கல்யாணம் நின்னு போனதுக்கு அவர் ராசிதான் காரணம்னு சில பேர் பேசுறாங்க. என்ன பண்ணாலும் ஊர்வாய மூட முடியாது அத்தை. அவ்வளவையும் மீறி புதுசா ஒருத்தன் வந்து உமாவை கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கங்க, காலம் பூரா குத்தி காட்டிக்கிட்டே இருப்பான். இது அப்படி இல்ல, ஏற்கனவே சொந்தமாயிட்டதுனால. அத்த, ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? இவ்வளவு நடந்தோம் உமாவோட ராசி மேலேயோ இல்ல ஜாதகத்து மேலேயோ எங்களுக்கும் சரி எங்க குடும்பத்துக்கும் சரி ஒரு சொட்டு சந்தேகம் கூட வரல அத்த. இப்பவே நாங்க உமா மேல இவ்ளோ அன்பா இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை ராணி மாதிரி வச்சுக்குவோம் அத்த. நம்புங்க அத்த. அக்கா அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா. மாமா, நீங்க நீங்க என்ன நம்பலையா மாமா? மாமா, சந்தோஷமா வெத்தலை பாக்கு வச்சு மாத்திக்கலாம் மாமா. ஏதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் மாமா. இல்ல வைஜெயந்தி, இது சரியா வரும்னு எனக்கு தோணல. என்ன மாமா இது? வெறும் தட்டு மட்டும் தானே மாத்த சொன்னேன். நீங்க 6 மாசம் கழிச்சு கூட கல்யாணம் வச்சுக்கோங்க. பொண்ணு பையனும் பேசட்டும், பழகட்டும், அவங்களுக்கு பிடிக்கட்டும். அக்கா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. அத்த, நீங்க வந்து நில்லுங்க. அப்பா நீங்க வாங்க, தட்டை மாத்திக்கலாம். நீங்க பாருங்க, அமைச்ச மாதிரி இருக்கு. அம்மா நீங்க முதல்ல புடி. அவங்க கொண்டு வந்தது இப்ப நமக்கு யூஸ் ஆகுது. எது எது முடியணுமோ அதான் முடியும். அத்த, இந்தாங்க தட்டை புடிங்க. அப்பா அப்பா நீங்க முதல்ல வாங்கப்பா. அப்பா வாங்கம்மா. ஹலோ, இதெல்லாம் உமாவை கேட்காம செய்ய முடியாது. ஆமாம்மா. என்ன உமா தானே, கேட்டுக்கலாம். அவ என்ன வேணா நான் சொல்ல போறா? நான் ஏற்கனவே அவகிட்ட பேசிட்டேன், அவ ஒத்துக்குவா. உமா 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 உமா. ஐயோ, எங்க போயிட்டா அவ? உமா, ஒரு நிமிஷம் இரு, முடிச்சிடலாம். சரி போய் பாருங்க. உமா உமா என்னடா சொல்றது? உமா, ரூம்ல காணுமே. இல்லையா? அப்போ எங்க போயிட்டா? எங்க போனா? ஒரு மாதிரி இருந்தாலே தப்பான முடிவு எடுத்துட்டா. ஐயோ, வெளிய எங்கயாவது போய் அங்க போய் பாரு. பாக்குறேன். போ போ போ. மீனாட்சி, உள்ள போய் நீ பாரு. போய் பாரு. உமா எங்க போனா? ஐயோ, அண்ணா இதோ வந்துட்டா. உமா அம்மா இத வந்துட்டா பாருங்க. ஏய், உமா? எங்க போயிருந்த? எங்கடி போன? உமா எங்க போன? என்ன ஒரு மாதிரியா இருக்க? உமா, ஏய் உன்னதாண்டி. உமா எங்க போன? யாரும் பயப்படலாம், ஒன்றும் வேண்டாம். நான் ஒன்றும் தற்கொலை பண்ணுற மாதிரி முடிவெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன். வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நல்லா தைரியமாக இருக்கேன். வெரி குட் உமா, வெரி குட். நல்ல முடிவெடுத்திருக்க, நல்ல முடிவெடுத்திருக்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. உன் வாழ்க்கைய சீர சிறப்பமா அமைக்கிறது என்னோட பொறுப்பு உமா. ம், ஆமா அண்ணி.
நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆ, என்ன அருமையான முடிவு உமா. இங்க பாரு, இப்பதான் உன் கல்யாணத்தை பத்தி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேன். அதுக்குதான் இங்க பாரு, எங்க அப்பா பாரு, எங்க அண்ணன் பாரு. இங்க வா, இங்க வா, இது பாரு. ஐயோ, இங்க வந்து நில்லுன. இங்க பாரு, ஜோடி பொறுத்த பிரமாதமா இருக்கு பாரு. இங்க பாரு, நீ குளமா இருக்கோம்லாம் ஃபீல் பண்ணாத, ஹீல்ஸ் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். அனி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தது உண்மைதான். ஆனா உங்க அண்ணன் இல்ல, பானு அண்ணியோட அண்ணன் இளங்கோவ. பானு அண்ணியோட அண்ணன் இளங்கோவ. தல்லே, என்ன வைஜெயந்தி? என்ன என்னெல்லாமோ பேசுற அந்த பொண்ணு? இங்க உட்காந்து சம்பந்தம் பேச வந்த நாங்கெல்லாம் என்ன முட்டா பயிரலாம்? இல்ல எங்களெல்லாம் பார்த்தா கேன கிறுக்கன்களா தெரியுதா என்ன? இல்ல சொல்றதை கேட்டுட்டு நீ 16 பெற்று வாழு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கா இங்க வந்தோம். இந்த பெரிய மனுஷன் இவர் தான், இந்த குடும்பம் தான் அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப நீ பெத்த பொண்ணு, சரி உன்னை நம்பி வந்தோம் பாருங்க. என்ன இது, ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. போ என்ன இன்னும் நின்றுட்டு இருக்க? இன்னும் செருப்பு கட்டி அடிக்கணுமா உன்னைய? போ வந்துட்டா. பெத்த பொண்ணுனால நான் படுற அவமானம் போதும். போ, உன் பங்குக்கு நீ அவமானப்படுத்திட்ட. போடா போமா அவமானப்படுத்திட்டே நம்பலாம் பாருண்ணா. என்னத்த பேச போற? அதான் சொல்றாளே அவனைத்தான் பண்ணுவேன்னு சொல்றாளா? சொல்லுமா உமா, என்னடி இது? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? அம்மா, எந்த நிர்பந்தத்தின் பேர்லயும் நான் இந்த முடிவு எடுக்கல. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரே நோக்கத்தோடு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பேசுறியா? உன் மனசுல கொஞ்சமா தெளிவு இருக்கா? நான் சரியாதான் சார் பேசுறேன். எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம். உங்களுக்குலாம் சம்மதமான்னு கேட்கதான் நான் இங்க வந்தேன். அடியாத்தே, இது என்ன கூத்தா இருக்கு? மயிலே இறகு போடுன்னு கெஞ்சினப்பெல்லாம் திரும்பி ஓட பார்க்காம மூஞ்சி சிலிப்பிக்கிட்டு போனவ தானே. இப்ப என்ன ஆச்சு? தானே தட்டை ஏந்திக்கிட்டு வந்து நிக்குது. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்தியா, இல்ல நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏமா, உனக்கு இன்னைக்குதான் நிச்சயம் கேள்விப்பட்ட. நீ என்னடா இங்க வந்து நின்றுட்டு இருக்க? உன்னை எல்லாரும் அங்க தேடிட்டு இருக்க போறாங்க. பா, என்ன பண்ணீங்க? என் காதலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு படியேறி வந்து சம்மதம் சொல்லும்போது நீங்க விரட்டுங்களேப்பா. இது நியாயமாப்பா? டேய், கால்ல இருக்குது கைக்கு வந்துரும், ஜாக்கிரதை.